Hi everyone, என்னோட பேர் ரிஷி. ஐ எம் வெல்கமிங் யூ ஆல் டு ஓஜி சூப்பர் ஃபுட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம்னா, எதை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கோம்னா, மைக்ரோ கிரீன்ஸை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். ஸோ மைக்ரோ கிரீன்ஸோட ஒரு ஓஜின்னு பார்த்தீங்கன்னா அது வித்யாதரன் சார் தான். இவர் தான் சென்னையிலே தடவை மைக்ரோ கிரீன்ஸ் வந்து பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ வித்யாதரன் சார் கிட்ட நம்ம அவரை பற்றியும் மைக்ரோ கிரீன்ஸை பற்றியும் அந்த மைக்ரோ கிரீன்ஸ்னால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ, நல்லா இருக்கேன். சூப்பர் சார். சார், நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட இன்ட்ரோடக்ஷன், நீங்கள் உங்களை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு சொல்லிடுங்க சார். வணக்கம், நான் வந்து என் பேர் வித்யாதரன். ஒரு 30 இயர்ஸாக நான் சோஷியல் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து மைக்ரோ கிரீனை ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ஜாபாக எடுத்து ஒரு 10 வருஷம் 12 வருஷம் ஆகுது. 2014 பண்ணிகிட்ருக்கேன். சூப்பர். மைக்ரோ கிரீன்ன்றது ஒரு புது ட்ரெண்டு. இப்போ ஒரு 10 வருஷமாக, இப்போ ஒரு 5 வருஷமாக தான் ரொம்ப பாப்புலராக இருக்குது. அதுக்கு முன்னாடி யூஎஸ், கனடா மாதிரி நாடுகளில் ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. அப்போது எனக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிஸ்னஸ் என்ன, அக்ரிகல்ச்சர் பேஸ்டாகவும் இருக்கணும், ஒரு ஹெல்த் ஓரியன்டாகவும் இருக்கணும். அப்போ பார்த்தேன் மைக்ரோ கிரீன் வந்து சரியான பிஸ்னஸாக இருக்கும்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணேன். சூப்பர் சார். சார், இப்போ வந்து நம்ம மக்களுக்கு வந்து மைக்ரோ கிரீன்ஸ் வந்து கொண்டு போய் நம்ம சேர்க்குறோன்னு வச்சுக்கோங்க சார். இப்போ மக்கள் மத்தியில் மைக்ரோ கிரீன்ஸ்னால் என்னன்னே உங்களுக்கு ஒரு இது விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. அப்படின்னா என்ன சார் மைக்ரோ கிரீன்ஸ்னால் என்ன? சாதாரண ஒரு விதையிலிருந்து வர்ற துளிர் வந்து ஸ்ப்ரவுட்டும். ஓகே. அந்த முளை கட்டின ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு 10 days 12 days வரைக்கும் அது மைக்ரோ கிரீன். அதுக்கப்புறம் மெச்சூர் ஆயிடுச்சுன்னா அந்த கோடிலேட்டன் லீஃப்பாங்க, ஃபஸ்ட்டு 2 leaf. ஓகே. அது வந்து அப்புறம் 4th leafலாம் வந்துடுச்சுன்னா அது மெச்சூர்ட். ஓகே. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 2 leaf வரும்போது அது வந்து மைக்ரோ கிரீன். ஓகே. அது வந்து ஸ்ப்ரவுட்டுக்கு அடுத்த ஸ்டேஜ். ஓகே. அதாவது ஸ்ப்ரவுட்ஸ்க்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து அந்த 2 leaves வர்றது வந்து நம்ம மைக்ரோ கிரீன். அதுக்கு மேலே உள்ளது வந்து மெச்சூர்ட் லீஃப். ஓகே. அதோடைய டேஸ்ட்டு, ஃப்ளேவர் எல்லாமே மாறிடும். ஓகே. ஃபஸ்ட்டு 2 leaf வரும்போது அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரிச்சாக இருக்கும். ஓகே. நியூட்ரியன்ட் வைஸும் ஒரு சீடோடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் அது வருது. ஸோ எக்ஸ்ட்ரா ஃபெர்டிலைசரோ பெஸ்டிசைடு எதுவுமே யூஸ் பண்ணாமல் அது வருது. அதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து அந்தளவுக்கு நியூட்ரியண்ட்டாக இருக்கும். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அது நிறைய இருக்குது. ஓகே. இப்போ சார் நீங்கள் சொல்கிறீங்க அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குன்ட்டு. இப்போ மக்கள் வந்து இதை வந்து எப்படி அவங்க கன்சியூம் பண்ணணும், எப்படி அது எவ்வளோ கிராம் ஆஃப் மைக்ரோ கிரீன்ஸ் அவங்க கன்சியூம் பண்ணலாம் பர் டேக்கு? ஒரு ஆளுக்கு பர் டே 30 கிராம் மைக்ரோ கிரீன் தான் தேவை. ஓகே. ஒரு ஃபேமிலின்னா ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். ஓகே. அப்போ ஈச் 30 கிராம் வர மாதிரி இருக்கும். ஓகே. அதுதான் ஏன் 30 கிராம்னா, நீங்கள் 100 கிராம் கூட கன்சியூம் பண்ணாலும் 30 கிராம் நியூட்ரியன் தான் பாடியில் அப்சர்வ் ஆகும். ஸோ அதனால் 30 கிராம் அட்வைஸ். ஓகே சார். வேறு கேட்டிங்கன்னா நியூட்ரிஷன், இப்போ அது அதிகமான நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குன்னு சொல்கிறீங்களா? மொத்தம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒவ்வொரு மைக்ரோ கிரீன்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் நியூட்ரிஷன் வேல்யூஸ் இருக்கா, அது எப்படிங்க சார்? ஆமாம். விட்டமின் கே, டி. விட்டமின் டி வந்து ஒரு சில மைக்ரோ கிரீனில் தான் இருக்கும். விட்டமின் கே, ஏ, விட்டமின் ஏ, விட்டமின் B12, டோட்டல் பி காம்ப்ளெக்ஸே இருக்கிற விட்டமின் மைக்ரோ கிரீன் வேறு. அந்த மாதிரி கணக்கு போட்டால் வந்து மல்டி விட்டமின் ஃபுல்லாக இருக்கும். விட்டமின்றதை விட மைக்ரோ நியூட்ரியன்ட், சில ஸ்பெசிஃபிக்காக சொல்லக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ட்லாம் மைக்ரோ கிரீனில் இருக்கும். ஓகே. அதாவது மைக்ரோ கிரீன்ஸ்னா மைக்ரோ நியூட்ரியன்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சூப்பர் சார். மொத்தம் எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் மைக்ரோ கிரீன்ஸ் இருக்குது சார்? ட்ரெண்டில் வந்து ஒரு 40-45
வெரைட்டிஸ் இருக்குது Oh my God. மைக்ரோகிரீன். பட் சென்னை வந்து ஒரு டிராபிக்கல் ஏரியா, அது எல்லாம் வர்றதில்லை. அப்போது அதுவும் இல்லாமல் இந்த பச்சை பயிறு, கொள்ளு, இதையெல்லாம் மைக்ரோகிரீனில் கன்சிடர் பண்ணலாம். பட் அதோடைய டேஸ்ட்டு, ஃப்ளேவர் எதுவுமே சூட்டபுளாக இருக்காது. ஓகே. ப்ளஸ் நான் வந்து ஹோட்டல்ஸ்க்கு சப்ளை பண்ணுறேன். ஓகே. அதனால் ஹோட்டலில் என்ன விரும்புவாங்க அப்படின்றதும் பார்த்து பண்ணணும். மைக்ரோகிரீன்லேயே கொஞ்சம் ரிச்சான நியூட்ரியன்ட்லாம் இருக்கிறது, ப்ரோக்கோலி, பீஷூட், அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் நான் பண்ணுறது வந்து ஒரு 12 வெரைட்டி ரெகுலராக பண்ணுறேன். சூப்பர் சார். அது ஃபாஸ்ட் மூவிங். ஓகே. ஹோட்டல் மட்டும் இண்டிவிஜுவல்ஸும் விரும்பி வாங்குறாங்க. சூப்பர் சார். சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குவாங்க. அந்த 12 வெரைட்டிஸ் என்னென்ன நேம் பண்ண முடியுங்களா? சன்ஃப்ளவர், ஓகே. ரேடிஷ்லேயே ஒரு 4 வெரைட்டி, ஓகே. அப்புறம் மஸ்டர்ட்லேயே 2 வெரைட்டி இருக்குது. ஓகே. பீஷூட், பட்டாணியில் பண்ணுறது, ஓகே. ப்ரொக்கோலி, கேபேஜ், காலிஃப்ளவர், அந்த மாதிரி ஒரு 12 வெரைட்டி, பீட்ரூட், அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ரெட் அமரன்ஸ், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே சார். இப்போ இது எல்லாமே நீங்க சொன்ன எல்லாமே நம்மளுடைய சென்னை கிளைமேட்க்கு வளரும். நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்க. ஆமாம். சூப்பர் சார். சார் இப்போ இதை எங்கெல்லாம் நீங்க சப்ளை பண்றீங்க? உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்றவங்களாம் யார் யார் சார்? எனக்கு வந்து என் மெயின் கஸ்டமர்ஸ் வந்து ஹோட்டல்ஸ், ஃபைன் டைன் ரெஸ்டாரண்ட்ஸ், இவங்களாம் வாங்குறாங்க. ரெண்டாவது சூப்பர் மார்க்கெட். ஓகே. சூப்பர் மார்க்கெட்லேயும் கொஞ்சம் எக்ஸோட்டிக் ப்ராடக்ட்லாம் விற்கிற சூப்பர் மார்க்கெட். அது இல்லாமல் இண்டிவிஜுவல்ஸ் இல்லாமல் இண்டிவிஜுவல் ஹோல்சேலர்ஸ் இருக்காங்க. அவங்க ஹோட்டல்ஸ்க்கோ வேறு யாருக்கும் ரெகுலராக சப்ளை பண்ணுவோம் கிரெயின்ஸ் அந்த வேரியஸ் வெரைட்டிஸ், அவங்க எங்கிட்டேருந்து வாங்கிக்கிறோம். சூப்பர் சார். இப்போ ஹோல்சேலர்ஸ் உங்ககிட்ட இருந்து வாங்கி அவங்க ரீட்டைல் பண்ணிக்கிறாங்க. சூப்பர் சார். அதுவும் இல்லாமல் இண்டிவிஜுவல்ஸும் வாங்குறாங்க. அப்புறம் சில டாக்டர்ஸ் ரெஃபர் பண்ணி அந்த மாதிரி பேஷண்ட்டும் வந்து அவங்க வீட்டில் சில்ட்ரனுக்கோ மதருக்கோ வேணும்னு வாங்கிக்கலாம். சூப்பர் சார். அதாவது பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க கன்சியூம் பண்ணுறாங்க வந்து வாங்கி டாக்டர் மூலியமா டாக்டர் ரெஃபர் பண்ணி அவங்க வாங்கிக்கலாம். என்ன மாதிரியான டிசீஸ் இருக்கு அவங்கலாம் வந்து இந்த மாதிரி வாங்குறாங்க சார்? ஏதாவது பாசிபிளி இந்த கேன்சர், ஓகே, சுகர், அந்த மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் கேன்சர் அஃபெக்டடு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் அந்த வாங்கி. சூப்பர் சார். இப்போ இது ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னு அப்போ நம்ம தைரியமாக வெளியே சொல்லிக்கலாம். இது காமனாகவே சூப்பர் ஃபுட்டு. அது இண்டிவிஜுவல்ஸ் ஏஜ் பேரியரே இல்லை. ஏஜ்டு பீப்புளும் கன்சியூம் பண்ணலாம், சில்ட்ரனும் கன்சியூம் பண்ணலாம். சில வெரைட்டியில் ஃப்ளேவர் குழந்தைங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காது. அதனால் அவங்க வீட்டில் கன்சியூம் பண்ணுறவங்க இன் அடிஷன் டு தட் ஃப்ளேவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் எதாவது பண்ணிக்கணும். ஓகே சார். சரி, இப்போ நீங்கள் ஃப்ளேவர் சொல்லும் போது இப்போ வந்து இதை வந்து நம்ம குக் பண்ணி சாப்பிடணுமா இல்லை எப்படிங்க சார்? இல்லை, இது குக் பண்ணக்கூடாது. இது ராவாக சாப்பிடணும். ராவாக சாப்பிட்றதுல வந்து சாலடில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். வேறு ஏதாவது ஃபுட்டு பண்ணும்போது அது லாஸ்ட்டாக கொத்தமல்லி எப்படி பயன்படுத்துவோமோ அந்த மாதிரி லாஸ்ட்டாக ரொம்ப பாயில் ஆகாமல் கார்னிஷ் டைப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மைக்ரோ கிரெயின்ஸ்ன்றது இந்த ஃபுட்டோட தான் நம்ம சேர்த்து சாப்பிடணும், அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக் இது இருக்குங்களா இல்லை இந்த ஃபுட்டோட? இல்லை, வெஜ் அண்ட் நான்வெஜ் எல்லாத்துலேயும் பண்ணிக்கலாம். சூப்புலலாம் நான் ஃபைனலாக டாப்பிங் பண்ணுறதுக்கு சாப்பிடலாம். இப்போ சார் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மைக்ரோ கிரெயின்ஸ் வந்து மக்கள் வந்து இவ்வளோ நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குன்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரி இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, பேஷண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறீங்க. அதில் ஏதாவது ரிசர்ச் ஏதாவது பண்ணியிருக்காங்களா அந்த மைக்ரோ கிரெயின்ஸை வச்சு ரிசர்ச் பண்ணி? ஏன்னா அந்த மாதிரி ரிசர்ச் இருந்துச்சுன்னா அவங்க வந்து இது ரிசர்ச் பண்ணியிருக்காங்க தைரியமாக அவங்க வாங்குவாங்க மக்கள்.
ஆமாம், இது இனிஷியலாக யூஎஸில் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதெல்லாம் டாக்குமெண்ட் பார்த்து தான் நான் நம்பி இந்த பிஸ்னஸில் இறங்கினேன். சூப்பர் சார். அதுக்கப்புறம் இங்கே நான் பண்ணுறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நிறைய ரிசர்ச்சர்ஸ் யூனிவர்சிட்டி, சென்னை அழகப்பா யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, டெல்லியில் கூட அவங்க எங்கிட்ட வாங்கி ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய யூனிவர்சிட்டியில் இந்த பயோ டெக்னாலஜி படிக்கிறவங்கெல்லாம் இது ஒரு முக்கியமான ரிசர்ச் ப்ராடக்டாக இருக்குது பண்ணுறாங்க. சூப்பர் சார். அப்போ நீங்களே வந்து கொடுத்துருக்கீங்க ரிசர்ச்? ஆமாம், எங்கிட்ட நிறைய பேர் மைக்ரோகிரீன்னா என்னன்னு தெரியாமல் இருக்கும்போது பயோடெக்னாலஜியில் ஸ்டடிக்கு நான் தான் ப்ரொடியூசராக இருந்தேன். ஓகே. அதனால் எங்கிட்டேருந்து வாங்கி பண்ணுறேன். அந்த மாதிரி எத்தனை பேர் சார் இப்போ நீங்கள் கொடுத்துருப்பீங்க? கவுண்ட்லெஸ். ஓகே சார். இப்போ மோஸ்ட்லி மக்களுக்கு ஒரு டவுட் என்னவா இருக்குன்னா, இப்போ மைக்ரோகிரேன்ஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ எல்லா வெரைட்டிஸும் கம்பைன் பண்ணி மிக்சடாக அவங்க சாப்பிட்டா அவங்களுக்கு அதிகமான நியூட்ரிஷன் கிடைக்குமா, இல்லை தனித்தனியாக சாப்பிட்றது தான் பெஸ்ட்டா? அது உங்களுடைய ஒப்பீனியன், அது எப்படி பார்க்குறீங்க சார்? ஆன் ஆவரேஜ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் ஓகே. ஓகே. ஸ்பெசிஃபிக் ரீசனுக்காக இப்போ கேன்சர் பேஷண்ட்னா ப்ரொக்கோலி, பீஷூட் அந்த மாதிரி சாப்பிடணும். அப்போ வந்து அதில் உள்ள மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து அவங்களுக்கு சேரணும்னா அந்த ஸ்பெசிஃபிக் தனியாக சாப்பிட்றது தான் நல்லது. சூப்பர் சார். ஓகே. அதாவது ஸ்பெசிஃபிக்காக பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க ஸ்பெசிஃபிக்காக சாப்பிட்டு இல்லை, அவங்க நீடுக்கு ஏற்ற மாதிரி பேஷண்ட்டுன்னு சொல்கிற அந்த கான்செப்டில் மட்டும் இல்லை. ஓகே. பேஷண்ட் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ப்ரொக்கோலியில் ஒரு ஒரு அது என்ன மைக்ரோ நியூட்ரியன்ட்னு சொல்கிறதா ஒரு கெமிக்கல் அதில் நிறைய இருக்குது. அப்போ கேன்சர் பேஷண்ட்டு அது சாப்பிட்டா பெனிஃபிட்டாக இருக்கும். பட் யூஸ்வலாக மைக்ரோகிரீன் சாப்பிட்ற ஹேபிட் வச்சுக்கிட்டா நல்லது. அப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதும் ஐடியல் தான். ஓகே. இப்போ நிறைய நியூட்ரியன்ஸ் நமக்கு கம்பைண்டாக கிடைக்கும் மிக்சடாக சாப்பிடும்போது. ஆமாம். ஸோ ஓகே, சூப்பர். இப்போ வந்து நார்மல் மைக்ரோகிரீன்ஸோடைய நியூட்ரிஷன் வேல்யூ வந்து பெட்டராக இருக்குமா, இல்லை பவுடர் ஃபார்மில் இருக்கிறது வந்து பெட்டராக இருக்குமா? ஏன்னா வந்து ஷெல்ஃப் லைஃப்காக தான் நம்ம எல்லாருமே வந்து பவுடர் தான் போகிறோம். ஸோ அப்போது எப்படி சார் எது பெட்டராக இருக்கும் நியூட்ரிஷன் வேல்யூ? நியூட்ரிஷன் வேல்யூ நான் வந்து இதை குக்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். பாயில் பண்ணக்கூடாது, ஃப்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் ஏன்னா நியூட்ரிஷன் வேல்யூ போயிடும். இப்போ சோலார்லேயோ எலக்ட்ரிக்லேயோ ட்ரை பண்ணால் அது கண்டிப்பாக அதில் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் போயிடும். அப்போது அது ரெக்கமெண்டேஷன் இல்லை. ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது தான் நல்லது. ஓகே. அது ஷெல்ஃப் லைஃப் என்ன தான் 7 days இருந்தாலும் அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு 2 days 3 daysக்குள்ளே கன்சூம் பண்ணுறது தான் நல்லது. ஓகே சார், சூப்பர். சார், இப்போ வந்து நம்ம மைக்ரோகிரீன்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட பெனிஃபிட்ஸும் மக்களுக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கோம். இப்போ மக்கள் வந்து மைக்ரோகிரீன்ஸை வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்து எப்படி சார் அவங்கள அப்ரோச் பண்ணுறது, எப்படி அவங்க கான்டாக்ட் பண்ணுறது? யாரும் மைக்ரோகிரீன் வேணுன்றவங்க ஒரு ஒரு பாக்ஸ் ஒரு 100 கிராம் அந்த மாதிரி இதுனா நம்ம கொடுத்துடலாம். அட்வான்ஸாக இன்னும் கொஞ்சம் நிறைய வெரைட்டி வேணும் அப்படின்னா ஒரு 1 week டைம் கொடுத்தா நம்ம ப்ரீ ஆர்டர் பண்ணால் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் இது வேஸ்ட் பண்ண முடியாது. கரெக்டாக யாருக்கு வேணுமோ அங்கே தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்போது இது வந்து ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மின்றதுனால நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறேன். வேணுன்றவங்க என்னை கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே. அதாவது அப்ராக்சிமேட்டாக எத்தனை நாள் சார்? இப்போ ஒரு 1 week டைம் இருந்தால் என்ன வெரைட்டி வேணாலும் படிக்கலாம். சூப்பர் சார். ஓகே. இப்போது இந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ப்ரீ ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் சார் மைக்ரோகிரீன்ஸ் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான மெத்தட் நீங்கள் எப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் அதை பற்றிலாம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் நல்லா புரிஞ்சிடும் சார். இது ஃபுட் சேஃப்டி சர்டிஃபிகேட் ப்ராடக்ட் தான் பண்ணியிருக்கோம். மற்றபடி ஹைஜீனிக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஹைஜீனிக்காக பேக் பண்ணுறோம். ஃபுட் சேஃப்டி ப்ராசஸில் என்னென்ன இருக்கோ அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நாங்கள் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சார்.
ஸோ அப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஓவரால் ஐடியா கிடச்சிருக்கும் மைக்ரோ கிரெயின்ஸ்னால் என்ன, இதை பற்றி இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது டே டு டே லைஃப்பில் நம்ம கன்சியூம் பண்ணணுன்ற ஒரு அவேர்னஸ் வந்திருக்கும். ஜஸ்ட் லைக் தட் மற்ற ஒரு ஃபுட்டு மாதிரி இது இல்லாமல் இதை நம்ம டெய்லி கன்சியூம் பண்ணுறது நம்ம உடம்புக்கும் நல்லது. அதுவும் சின்ன வயசுலேருந்து குழந்தைங்கள்லேருந்து இதை நம்ம கொடுத்து குழந்தைங்களை வளர்க்குறது வந்து அவங்களுடைய ஓல்ட் ஏஜில் அவங்களுக்கு எந்த ஒரு டிசீஸும் வராமல் அவங்க ஹாப்பியாக ஹெல்தி லைஃப்பை லீட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்டு பெனிஃபிட்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஓஜி சூப்பர் ஃபுட் சைட்லேருந்து நாங்கள் இது பண்ணிக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ கிரெயின்ஸ் வந்து உங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்ச பிறகு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களே வந்து பெனிஃபிட் ஆக வைங்க. நான் வந்து உங்களை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் கேட்கல. இது ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ. இது எல்லாருக்கும் போகணும், எல்லாருமே வந்து சாப்பிடணும், எல்லாரும் ஹெல்தி லைஃப்பை லீட் பண்ணணும். செக் அவுட் அவர் வீடியோஸ் ஆஃப் அதர் டீடைல்ஸ். Thank you all and thank you Universe for this opportunity. Thank you. Thank you.